ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நட்சத்திர ஜன்னல் பவர்ட் பை பூமெக்ஸ். வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் நம்ம எந்த இடத்துல இருந்து எந்த நாட்டுல இருந்து பார்த்தாலும் அது நட்சத்திரமா தாங்க இருக்கும். அதோட ஜொலிப்பு என்னைக்குமே குறையாது. அதே மாதிரிதான் திரையில மின்னும் நட்சத்திரங்களும் எந்த மொழி படங்கள்ல அவங்க செஞ்சாலும் அவங்களோட நட்சத்திர அந்தஸ்து கூடிக்கிட்டே இருக்குமே தவிர என்னைக்குமே குறையாது. இன்னைக்கு நம்மளோட நட்சத்திர ஜன்னல்ல கலந்துக்க போற அந்த ஸ்பெஷல் செலிபிரிட்டி யாருன்னு பார்க்கலாங்களா? வாங்க. இவர் இயக்குனர் ஆகணும்னு சினிமால நுழைஞ்சு தமிழ் திரையுலகில் ஹீரோவா அறிமுகமாகி இன்னைக்கு பல மொழிகள்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா வலம் வந்துட்டு இருக்கிற நம்ம ஆக்டர் சித்தார்த். Hi Siddharth, welcome to Natchattra Channel. Thank you so much for coming. Thank you. Tell me what are you doing now? We'll start with reverse psychology. Actually உண்மையா சொல்லணும்னா எல்லாமே ஒரு வெயிட்டிங் பீரியட்ல இருக்கேன். எதுக்காக வெயிட்டிங்னா இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருஷம். வரிசையா I have lots of films coming up. So ஜிகர்தண்டா கார்த்திக் சுப்ராஜோட, வசந்த பாலனோட காவிய தலைவன், அதுக்கப்புறம் ஒரு கன்னட படத்தோட ரீமேக் லூசியாங்கிற படத்தை சிவி குமார் ப்ரொடக்ஷன்ல பிரசாத்ங்கிற புது டைரக்டரோட பண்ணியிருக்கேன். ஸோ 3 ஃபிலிம்ஸ் அடுத்த 4-5 மாசத்துல 3 படமும் வந்துட போகுது. ஸோ இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஒரு படம் ரிலீஸே டென்ஷன் பயங்கரமா இருக்கும். ஸோ 3 படங்கிறதுனால செம்மையா இருக்க போகிறது எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் வந்ததுலேருந்து நான் அப்படியே உங்களை பார்த்து ரொம்ப உன்னிச்சு கவனிச்சிட்டு இருந்தேன்னா ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஏதோ ஒன்று என்ன அப்படின்னு யோசனை மீசை என்ன மீசையை வளர்த்துட்டு உட்காந்துருக்கேன். இல்லை ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை நல்லா மீசையெல்லாம் வளர்த்துக்கணும்னு, எனக்கு வராது. இப்போதான் சடனாக வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஒரு படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். எந்த படம்? லூசியா, அந்த கன்னடா படம் ரீமேக்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அதான் அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு கேட்பாங்க என்ன மீசை, அதான் நானும் ரொம்ப பெருமையா ஆமாங்கிற மாதிரி முதல் முறையா மீசை வந்தது வந்து நான் ரொம்ப சோகமாயிட்டேன். சித்தார்த்னா வந்துட்டு எந்த ஒரு ரோல்னாலும் சித்தார்த் இப்படி புரட்டி போட்டுக்கலாம். திடீர்னு சித்தார்த் வந்து ரொம்ப பெரிய ஒரு அப்படின்னு இருந்தா என்னால ஒத்துக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் எனக்கு பிடிக்காத வார்த்தைகள் இருக்கு. அதுல வந்து சாக்லேட் பாய் ஒரு வார்த்தை இருக்கு, அந்த லவர் பாய் டாக். எனக்கு தெரியும் நீ அந்த வார்த்தை சொன்னோனே நீங்க அப்படியே ஒரு அடிக்க வந்திருக்கீங்கன்னு பயத்தினால நான் அந்த வார்த்தையை அவாய்ட் பண்ணேன். அட்லீஸ்ட் அது கொஞ்சம் மாறும்ங்கிற எதிர்பார்ப்புல தான் இருக்கேன் இப்போ இந்த மீசையில. I thought guys will love to be called as a chocolate boy. அது பிரச்சனையே கிடையாது. சாக்லேட் பாய்னு சொல்றது பரவாயில்ல, பட் சாக்லேட் பாயா தான் அவர் நல்லா இருப்பான்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஸோ அது பிகாஸ் அது as an actor இல்லையா, ஒரு நடிகனுக்கு வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல வாய்ப்பு வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக நடிக்கலாம், நல்ல பேர் வரும். ஸோ அந்த சம்டைம்ஸ் ஒரு இமேஜ்லேயே ஸ்டக் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பயமான ஒரு விஷயம் அது. ஸோ சாக்லேட் பாய் ஐயோ லைஃப் லாங் சாக்லேட் பாய் இருந்துட்டு போறேன்னாங்க ஒரு பயம் வந்துடும். ஸோ லக்கிலி இந்த வருஷம் நான் பண்ணுற எந்த படத்துலையுமே அந்த சாக்லேட் பாய்ங்கிற பேர் வராதுன்னு நம்புறேன். ஸோ பார்க்கலாம். சரி, திடீர்னு வந்து ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கேர்ள்ஸோட தான் சித்தார்த் நம்ம அப்படி இப்படி பேச முடியும். ஏன்னா அவ்வளோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது எனிமீஸே தேவையில்லை, எதிரிங்க எதுக்கு? இல்ல அவ்வளோ ஃபேன்ஸ்யா, அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. அந்த மாதிரி தானே நான் சொல்றேன். நீங்க என்ன தப்பா பேசுறீங்க? ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஓ சித்தார்த் சாக்லேட் பாய் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்குமா? சித்தார்த் மேட்சோ காய் அப்படின்னு சொன்னா பிடிக்குமா? ஐ திங்க் மேட்சோ தான். அதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது நம்ம கையில இல்லை, அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவாங்க. யூ கான்ட் எவர் மேக் அ கேர்ள் சே சம்திங் ஷி டசன்ட் வாண்ட் டு சே. ஸோ பொண்ணுங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ பொண்ணுங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா உங்களோட ஃபேன்ஸ்லேருந்தே போகலாம். வாட்ஸ் craziest fan done something so crazy? Actually ஜெனரலாகவே டீனேஜர்ஸோட ஃபேன் ஃபாலோவிங் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக ஒரு கேர்ள்ஸ் ஃபேன், லேடிஸ் ஃபேன்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு யங் கேர்ள்ஸோட ஃபேன்ஸ் அவங்க வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு அவங்களுக்கே கிளியராக தெரியாது. ஸோ அதில் நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு வந்து பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரே பயம், நான் ஒன்றுமே சொல்லலை. அப்புறம் சடனாக ஒரு பொண்ணு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன ஆச்சு, யாராவது சொன்னாங்களா? யார் சுற்றி பார்க்குறேன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, ஏன் இந்த பொண்ணு என்ன பார்த்து அழுதுட்டு இருக்கு, நான் ஒன்றுமே பண்ணலைங்க மாதிரி நான் வந்து விளக்கம் சொல்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு ஐயோ மை ஃபேவரட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கு. ஸோ அந்த பொண்ணு அப்புறம் ஆறுதல் படுத்தி அப்புறம் வந்து சரி ஃபோட்டோ தான் எடுத்துக்கிறேன்னா இல்லை அழுதுகிட்டே இருக்கு அந்த பொண்ணு ஃபோட்டோ எடுக்காம. ஷீஸ் நாட் ஐயோ ஐ கான்ட் பிலீவ். ஸோ அது சில சமயம் நான் உண்மையாக சொன்னால் யூ ஒன்ட் பிலீவ் மீ, பட் இப்போ கூட ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் என்னை பற்றி அப்படி யாராவது பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். என்னை பற்றி ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்கங்கிறது. பிகாஸ்
இந்த சினிமாங்கிறது இப்போ ஒரு 12 இயர்ஸாக தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி லைஃப்ல நார்மலாக தான் இருந்தோம். அப்போ எந்த பொண்ணுமே இப்படி சொல்லவே இல்லையே. ஸோ நடிகனானதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கனெக்ஷன் அவர் ஆடியன்ஸோடங்கிறது எப்போவுமே இப்போ கூட அது வந்து சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். அது வந்து அது நான் நிறைய பார்த்துட்டேன், அது எனக்கு இப்போ இன்னும் அதனால எனக்கு வந்து ரியாக்ஷன் வரலன்னு யாரும் அது எனக்கு அப்படி இல்லை. இப்போ கூட யாராவது அந்த மாதிரி பயங்கர தீவிரமா ரசிக்கிற ஒரு ஃபேன் வந்து பேசும்போது இட்ஸ் ஆல்வேஸ் வெரி சர்ப்ரைசிங். பயங்கரமா படிப்பீங்க நான் கேள்விப்பட்டிருப்பேன். செம்ம அப்படியே பழுத்த அப்படிலாம் படிக்கவே மாட்டேன். குடும்பத்திலேயே ரொம்ப சுமாரா படிக்கிற பையன் நான் தான். உங்க குடும்பம் PhD குடும்பம், நான் அதை பத்தி இல்ல அது எனக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எனக்கு ஃபேமிலியில நிறைய எல்லாமே நல்லா படிக்கிறவங்க. எங்க அக்காலாம் அகாடமிக். ஸோ அந்த குடும்பத்துல நான் தான் கொஞ்சம் தத்தி. பட் ஸ்கூல்ல நிறைய வேற விஷயம்லாம் பண்ணுவேன். இந்த இப்போ வந்து டிராமா போடுறதோ, பாட்டு பாடுறதோ, டிபேட் பண்றதோ, அதெல்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் கன்னு மாதிரி நிற்பேன். பட் படிப்பு கொஞ்சம் வீக் தான் கம்பேர்ட் டு மை ஃபேமிலி. நீங்க ஒரு யூனிவர்சிட்டில கோல்ட் மெடல் வாங்கியிருக்கீங்களா இல்லையா? கோல்ட் மெடல் வாங்கல. I was voted as the best manager of the year when I was doing my MBA. All Indiaல I won a gold medal for that. Yes. அது மெடல் கோல்டு தானே? இல்ல அது நான் சும்மா நல்லா பேசுவேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அது படிக்கிறதுனால கொடுக்கல எனக்கு. ஏன் உண்மையை ஏன் ஒத்துக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இல்ல அது நிஜமாவே சொன்னேன்னா, so I was saying less. So என் குடும்பத்திலே நான் சொல்ற மாதிரி ஒரு சுமாரா படிக்கிற பையன். ஓகே. பட் ஸ்கூல் காலேஜ்ல ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு வயசுக்கு அப்புறம் பொண்ணுங்க அவங்கள பார்க்கணும் ஆசையா இருக்கும். எல்லா பொண்ணுங்களும் பார்த்தாலும் லவ் வந்துடும். அந்த மாதிரி ஒரு வயசு நானும் பார்த்துருக்கேன். பட் அப்போ எந்த பொண்ணுமே நமக்கு வந்து ஒரு செகண்ட் லுக்கு கூட கொடுத்தது இல்லை. பட் ஒரு ஆர்டிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம், ஒரு ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் இட் ஆல் சேஞ்சஸ். அண்ட் எனக்கு இப்போ கூட பயங்கர கூச்சமா இருக்கும் ஏன்னா இப்படிலாம் பேசும்போது. பட் இட்ஸ் நைஸ், அட்லீஸ்ட் இட் மீன்ஸ் தட் இப்போ நான் லவ் ஸ்டோரிஸ் நிறைய பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பார்த்து ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுதுங்கிறதுனால இட்ஸ் அ குட் ஃபீலிங். இட் மீன்ஸ் தட் சம்வேர் யூ டிட் சம்திங் கரெக்ட்லி இல்லையா? ஸோ அது ஒரு சந்தோஷம். பட் ஜென்ரலாக இட் மேக்ஸ் மீ வெரி ஷை. ஐ ஸ்டில் டோன்ட் நோ ஹவ் டு ரியாக்ட் டு இட். தேங்க்யூன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க பாராட்டிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவீங்க? இல்லை நிஜமா தேங்க்யூங்க, இப்போ நிறுத்துங்கிற அளவுக்கு இருக்கும். பிகாஸ் யூ டோன்ட் நோ வாட் டு டூ. எனக்கு சத்தியமா இது வரைக்கும் ரொம்ப பாராட்டுறவங்க கிட்ட எப்படி பேசுறது எனக்கு சத்தியமா தெரியாது. நான் ஏதோ பேச்சு மாத்திட்டு வேற எங்கேயோ போயிடுவேன். ஒரு பார்ட்டிலயோ எங்கேயோ யாரோ ரொம்ப பாராட்டி பேசினாங்கன்னா தேங்க்யூ 1 செகண்ட் நான் வந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். பிகாஸ் அதுக்கப்புறம் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க? ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒத்துப்பீங்களா? பட் இப்போ நீங்க சொல்றீங்களா ரொம்ப பாராட்டினா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஆயிடும்னு. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டே இல்லை, ஒரு நடிகனா ஒரு அக்னாலஜ்மெண்ட் இல்லை, ஒரு பாராட்ட விடுங்க ஒரு அக்னாலஜ்மெண்ட்டே இல்லை, டஸ் தட் ஆல்சோ மேக் யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள்? ரொம்ப குஷி ஆயிடுவேன். இல்ல தட்ஸ் வாட் நான் சொன்னேன். நிறைய விஷயங்கள் இருக்கு சார். எவ்ரிபடி இஸ் டிஃபரெண்ட் இல்லையா? எல்லாருக்கும் சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. அது இஃப் யூ நோ இட் வெரி குட். எனக்கு ரொம்ப உண்மையா சொல்லணும்னா இல்ல ஒரு நடிகனா ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய ஒரு இடம். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஜஸ்ட் இமேஜின் அ பிளேஸ் லைக் தட். ஒரு சம்வேர் இன் ஒரு ஹாலிவுட்ல வேர் ஆல் ஆக்டர்ஸ் ஆர் தேர். அந்த மாதிரி ஒரு இடத்துல யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு உங்களை ஏய் நீ ஒரு தமிழ்ல நடிச்சவன் தானே, நீ அந்த ஹிந்தி படத்துல அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருமை தானே. அந்த டைம்ல நீங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணீங்களா? அப்போ கூட வாட் யூ ஆர் அன்கம்ஃபர்டபுள், டோன்ட் டெல் மீ தட். எனக்கு நிஜமாவே நீங்க இஃப் யூ வாண்ட் மீ டு கிவ் யூ an honest answer, இப்போ நீங்க என் படத்தை பாருங்க. இப்போ அடுத்து லெட்ஸ் சே ஜிகர்தண்டா படம் பாக்குறீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் என் கூட சேர்ந்து மீட் பண்றீங்க, ஒரு பார்ட்டில மீட் பண்றோம். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஐயோ ஜிகர்தண்டால செமையா பண்ணிருந்தீங்கன்னு சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு நான் கேட்டுப்பேன் பாத்தீங்களா. அது நீ வந்து சொந்து நான் பார்த்தேன், எனக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருந்து, சில விஷயங்கள் அவ்வளவா பிடிக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா I will listen to you more. Okay, that's nice. அது ஏன் I think you understand why I'm saying that. Because நீங்க வந்து என்ன வந்து வெறும் பாராட்டாம என்ன குறையும் சொல்லி ஒரு அனலைஸ் பண்ணி நீங்க சொல்றீங்கன்னா I won't feel bad. அதே இன்னொரு மூணாவது ஆள் வந்து எனக்கு சுத்தமா ஏறலைங்க உங்க பெர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்கன்னா அதையும் நான் ரொம்ப சீரியஸா கேட்டுப்பேன். அதுக்கு நான் வந்து I don't அதான் கரெக்ட்னு சொல்ல வரல. You understand what I'm saying? பட் கோவம் வராதா? எனக்கு கோவம்ங்கிறது கண்டிப்பா வராது. எனக்கு கோவம் எப்போ வரும்னா இப்போ ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு கொடுத்த காசுக்கு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றது அவங்களோட ரைட். அதே இப்போ வந்து ஒரு கிரிட்டிக்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு அவங்க போய் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு படம் அவங்களுக்கு பிடிச்சதா பிடிக்கலையான்னு சொல்றது ஒரு ரைட். எனக்கு பிடிக்கும், ஓகே, அது ஒத்துக்கலாம். பட் சில கிரிட்டிக்ஸ் வந்துட்டு இந்த படத்தை நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த படத்தை நீங்க டிவில பாருங்க, இதுக்கு எதுக்கு நீங்க தியேட்டருக்கு போறீங்க, இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. அது எனக்கு கண்ணாபண்ணான்னு கோவம். எவ்ரிபடி ஹூ வாட்சஸ் த ஃபிலிம் அவங்களோட ப்ராப்பர்ட்டி ஆயிடுது. அந்த படத்தை பத்தி கருத்து சொல்றதுக்கு 100% அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அண்ட் நான் உண்மையா சொல்றேன், நான் நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு அப்புறம் சில படங்கள் பெரிய ஹிட் ஆயிருக்கு. அந்த படத்தை வந்து சில இடங்கள்ல வந்துட்டு ஒரு 4-5 காலேஜ் பசங்க வருவாங்க, எல்லாரும் அந்த படத்தை பயங்கரமா பாராட்டுவாங்க. ஒருத்த மட்டும் சைலண்டா இருப்பான். அவனை கேட்டா இல்ல எனக்கு பெருசா ஏறலன்னு சொல்றதுக்குள்ள அந்த 3 பேர் பக்கத்துல இருக்கான், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலா பீப்புள் டோன்ட் லைக் டு கம்யூனிகேட் நெகட்டிவ். பட் இப்போ இன்டர்நெட் ரொம்ப வந்ததுக்கு அப்புறம்
யார் சொல்றாங்க அவங்க முகம் தெரியாததுனால இப்போ வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் ஓப்பனா பண்றாங்க. அதுக்கு அந்த கிரிட்டிசிசம் நல்லதுன்னு சொல்ல வரல. இப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு ட்விட்டர்லயோ நான் என்னன்னா சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா, அதை நான் மதிக்கல. நான் ஜெனுவனா ஒன்று ஃபீல் பண்றேன், அதை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். கிரிக்கெட்டா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், அதெல்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. புரியுது. ஒருத்தன் வந்துட்டு எவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணி பல செஞ்சுரி அடிச்சவன் ஒரு நாள் தப்பா ஆடினா அவனை புதைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அது ஒரு பார்ட் ஆஃப் அவர் லைஃப். அதே மாதிரி 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு ரத்தத்தையும் வேர்வையும் சிந்து ஒரு படத்தை நடிப்போம், அந்த படம் ஒரு நாள் கூட ஓடாது. அந்த ரைட்ஸ் ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கு, ஏன்னா அவங்க காசு கொடுத்து பாக்குறாங்க. ஸோ யூ ஹாவ் அ ரைட் ஓவர் தட் இல்லையா. பட் ஐ திங்க் அதான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப நெகட்டிவா ஒரு ஹார்ம் பண்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றது இஸ் வெரி, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு தோணுது. நீங்க வந்து என்டர் பண்ணது வந்து ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அசோசியேட் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து யூ ஸ்டார்டட். அப்ப என்ன டைரக்ஷன் பண்ணணும்னு வந்தீங்களா இல்ல நடிக்கணும்னு வந்தீங்களா? வாட் வாஸ் யுவர் ஆக்சுவல்? இல்ல ஃபர்ஸ்ட் உண்மையாவே டைரக்ஷன் பண்ண தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபிளாஷ்பேக் என்னன்னா, என்னோட காலேஜ்லயும் MBA பண்ணும்போதெல்லாம் அப்பவே எல்லாருக்கும் தெரியும் நான் சினிமாவில் தான் போய் வேலை பண்ணுவேன்னு. அப்போ வந்து நான் நிறைய எழுதுவேன், டைரக்ஷன் பண்றது பத்தி நிறைய பேசுவேன். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணாலும் நீ நடிகனாக தான் போவேன்னு சொல்லிட்டு. பிகாஸ் அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ட்ராமாவில் நடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அங்கே ஆஸ் அ டைரக்டர் பண்ணியிருந்தேன், ஆஸ் அ ரைட்டர் ஆல்சோ ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் நிறைய நடிச்சிருந்தேன். ஸோ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ கண்டிப்பாக ஹீரோ ஆவேன்னு. நான் சொன்னேன் சத்தியமாக நடிக்க மாட்டேன்னு சொல்லி தான் வந்தேன். பட் அது ஒரு விஷயம் மட்டும் ஐ திங்க் இன்னும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் நான் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு ஒரு விஷயம் இருக்குது. நான் எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் என்னால் என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற விஷயம் எனக்கு இது வரைக்கும் எனக்கு புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஃபுல்லாக நான் ஒத்துக்க முடியலனால நான் நிறைய முடிவுகள் எடுத்திருக்கேன். எல்லாமே வேற மாதிரி வேற எங்கேயோ போய் அதுக்கு வேற ஒரு எண்டிங் கிடைக்கும். I think I can relate to what you're talking. ஸோ கண்டிப்பாக நம்ம என்னைக்கு நான் வந்து ஐ திங்க் 15வது வயசோ 16வது வயசுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருந்தேன், நான் படம் டைரக்ட் பண்ணுவேன். இப்போ எனக்கு 35 வயசு ஆகுது, இது வரைக்கும் படம் டைரக்ட் பண்ணல. நான் எது பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் ஹீரோ ஆக மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், நான் ஹீரோ ஆகிட்டேன். ஸோ அது என் கையில் இல்லை. ஸோ வர ஒரு நான் பெருசா லக்ல நம்புறவன் கிடையாது. பட் டெஸ்டினி ஒன்று இருக்கும்ல, எங்கேயோ ஒரு எழுத்து இருக்கும். கரெக்டான இடத்துல இருந்தீங்கன்னா ஒன்று அமையும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது ஏதோ ஒன்று அமைஞ்சிருக்கு. அது வந்து நம்ம பெஸ்ட் ஆஃப் அவர் அபிலிட்டி பண்ணோம்னா ஒரு நல்ல விளைவு கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு ஐ திங்க் ஒரு ஆஸ் அன் ஆக்டர் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. 2 வருஷம் முன்னாடி காதல் சொதப்பது எப்படின்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அடுத்த வருஷம் 2 படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ஸோ ஒரு நல்ல ப்ரொடியூசரை வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. பட் மெயினாக நீங்கள் ட்ரீம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டைரக்ஷன் இஸ் மை மெயின் ட்ரீம். ஸோ அதுக்குன்னு ஒரு காலிங் வரும், ஒரு டைம் வரும். அது நான் இப்போ பிளான் பண்ணால் கண்டிப்பாக நடக்காது. ஸோ நான் பிளான் பண்ணுறது நிறுத்திட்டேன். அது இப்போ வந்து என் மடியில் விழ வரைக்கும் நான் உட்காருவேன் அவ்வளோ. அண்ட் இப்போ கூட எல்லாரும் சொல்கிறாங்க 12 years ஆயிடுச்சு வந்த இண்டஸ்ட்ரிக்கு, ஹவு டு யூ ஃபீல்னா இன்னும் ஃபர்ஸ்ட் இயர் மாதிரி தான் இருக்குங்க. அது இட்ஸ் எக்ஸைட்டிங். ஏன்னா சினிமாவில் வந்துட்டு எங்கேயோ எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன். எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியை பார்த்துட்டு எனக்கு ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை ஒரு படத்தை பார்த்துட்டு சரி நான் இதோட பெட்டராக டைரக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே யோசிப்பாங்க. சேம் கிரிக்கெட் மாதிரி தான். ஒரு வாட்டி கூட பால் பிடிக்காதவங்க கூட என்னடா பால் போடுறான்னு திட்டுவான். இது அவ்வளோ இந்த 2 பிஸ்னஸ் மட்டும், இந்த சினிமா அண்ட் கிரிக்கெட் இந்த ஊர் நம்ம நாட்டில் வந்துட்டு அப்படி ஒரு அடிக்டிவ் ப்ரொஃபஷன்ஸ். அந்த மாதிரி கோடிக்கணக்கில் எல்லாரும் கனவாக பார்க்குற ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம ஒரு அளவுக்கு அச்சீவ் பண்ணி நல்ல வசதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து நாளைக்கு இது இல்லாமல் போயிடலாங்கிற ஒரு பயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட கொஞ்சம் குறையும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம டெய்லி வாழற வாழ்க்கையே ஒரு கனவாக இருக்கு. சூப்பர். ஸோ தட்ஸ் வாட் ஐ திங்க் லைஃப் இஸ். இருக்கிறத வச்சு சந்தோஷம். எனக்கு டெய்லி அந்த ஒரு ஞாபகப்படுத்துவேன். எவ்வளோதான் எனக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ். இப்போ கூட எல்லாரும் நினைப்பாங்க ஒரு வாட்டி லைஃப்பில் அச்சீவ் பண்ணிட்டா ஸ்ட்ரகிள் இல்லைன்னு சொல்லிட்டு. அது முட்டாள்தனம். யூ நோ ஹவ் இட் இஸ். ஒரு ஆக்டரா ஒரு டெக்னீஷியனா நம்ம டெய்லி ஏதோ போராடிட்டே இருப்போம். ஒரு கதையை கரெக்டாக கொண்டு வரதுக்கு போராடுவோம், இல்லைனா ஒரு சீன் நல்லா எடுக்கிறதுக்கு போராடுவோம், இல்லை ஒரு படத்தை நல்லா ரிலீஸ் பண்ணுறதுக்கு போராடுவோம், அதை வந்து நல்லா பப்ளிசிட்டி கொடுக்கறதுக்கு போராடுவோம், அதுக்கப்புறம் அடுத்த படம் நல்ல வாய்ப்பு வரதுக்கு போராடுவோம். போராட்டங்கிறது போயிட்டே இருக்கும் இல்லையா. பட் அந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி டெய்லி வந்துட்டு பா எவ்வளோ ஜாலியான ஒரு வேலை இல்லை நமக்கு. நமக்கு பிடிச்சதை நம்ம போய் 10 hours டெய்லி பண்றோம், 12 hours காசும் தராங்க. அதுக்கப்புறம் மக்கள்லாம் வந்து ஐ லவ் யூ ன்னு கத்துறாங்க. எல்லா இடத்துலயும் நம்மள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ ஐ ஹேவ் டு பி ஹாப்பி அபவுட் தட். சரி, எதுல எக்ஸலென்ட்னு ஒத்துப்பீங்க நீங்க? நல்லா பேசுவேன். ஐ அம் டாக்கிங் அபௌட் வாட் யூ. இல்ல நிஜமா தட்ஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் வாட் ஐ டு. இப்போ எனக்கு வந்து நீங்க எதுல எக்ஸலென்ட்னு ஒரு இதுல நீங்க நான் மேக்ஸிமம் எல்லாத்துலயும் ஆவரேஜா பண்ணுவேன். நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எக்ஸலென்ட்டா பண்ணுவேன். மை மெமரி இஸ் வெரி எக்ஸலென்ட் இன் எனிதிங்.
அது எனக்கு சின்ன வயசுல நீங்க சொன்னீங்க ரொம்ப நல்லா படிக்கிற பையன், நல்லா படிக்கிற பையன் கிடையாது. நிறைய படிக்கவே மாட்டேன். பட் கிளாஸ்ல ஒரு வாட்டி ஒரு விஷயத்த கேட்டா 3 மாசத்துக்கு அப்புறம் எக்ஸாம்ல அப்படியே எழுதுவேன். வாவ், ஓகே. ஸோ நான் வந்து என் காதால கேட்கறது, கண்ணால பார்க்கறது எப்பவும் மறக்கவே மாட்டேன். நான் அதிகமா புக்லாம் படிக்க மாட்டேன். மேக்ஸிமம் சின்ன வயசுல கத்துக்கிட்டது எல்லாமே டிவி பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நிறைய நியூஸ் பார்ப்பேன், நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன். எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய வார் பத்திலாம் டாக்குமெண்ட்ரி, ஹிஸ்ட்ரி பத்தி அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். சின்ன வயசுல பார்த்தது இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அது நிறைய இடத்துல வந்து நான் ஒரு புத்திசாலின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் அது ரீசெண்டாக படிச்சிருக்கவே மாட்டேன். எப்பவோ படிச்சிருப்போம், பின்னாடி எங்கேயோ ஸ்டோர் ஆயிருக்கும். டக்குன்னு கேட்கும்போது ஞாபகம் வரும். அது ஐ திங்க் அதில் நான் சூப்பராக பண்ணுவேன். அது வந்து எனக்கு எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னா, இப்போ நான் ஜென்ரலாக ஒரு 4-5 பேஜ் டயலாக் கொடுத்தாலும் நான் வந்து ஒரு வாட்டி பார்த்தோன்னே பேசிடுவேன். வாவ், அது ஸோ எக்ஸலண்ட். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, மெமரி பவர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு பாட்டு, இப்போ பழைய எம்எஸ்வி சார் பாட்டோ ராஜா சார் பாட்டோ எப்போ சின்ன வயசுல கேட்ட பாட்டு அப்படியே அந்த பிஜிஎம்ல வாசிக்கிற வயலினோட கூட சேர்ந்து பாடுவேன். அது நான் ரீசெண்டாக கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டது கிடையாது. எங்கேயோ சின்ன வயசுல பிடிச்சி கேட்டிருப்பேன், பார்த்துருப்பேன், அப்படியே மைண்ட்ல பதிஞ்சிருக்கும். மிச்சம் நிறைய விஷயங்கள் எனக்கு சரியா வராது. பட் அதுக்கு நான் அதை பண்ணாம விட மாட்டேன். நீங்க கேட்டீங்களா, நீங்க வந்து எல்லாத்தையும் பண்ணி பார்த்துடணும். அது நமக்கு வரலன்னா கூட அதை ஒரு வாட்டி பண்ணி பார்த்துடணும். சுமாரா பண்ணிட்டா போதும், அது நிறைய பண்ணலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐம் நாட் அ கிரேட் சிங்கர் ஆர் எனிதிங். எனக்கு அவ்வளவா பாடலாம் வராது. பட் எனக்கு பாட ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப தைரியமா பாடுவேன். ஸோ என் காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்டு சொன்னான், அவன் குரல் சுமாரா தான் இருக்கு, ஆனா அவன் தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த தன்னம்பிக்கை வெரி ரொம்ப எக்ஸலண்டா பண்ணுவேன். என்னோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். எதை பத்தியும் பயப்பட மாட்டேன். சரி, நீங்க வந்து மெமரின்னு இவ்வளோ தூரம் சொன்னதுனால ஐ ஹாவ் ஸ்பெஷல் செட் ஆஃப் திங்ஸ் ஃபார் யூ ரிட்டன். என்னன்னா, நீங்க உங்க படத்துல நடிச்ச கேரக்டர்ஸ், அந்த கேரக்டரோட பேர் சொல்ல எந்தெந்த படம்னு டக்குன்னு சொல்லுவீங்களா? லெஸ் தென் செகண்ட்ஸ் பண்ணலாமே. அது அவ்வளோ கஷ்டம் இல்லையா? ఫస్ట్ నువ్వు వస్తానంటే నేను వద్దంటానా? సంతోష్. అడప్పావి. చుక్కల చంద్రుడు. 2 క్యారెక్టర్ இருக்கு, அர்ஜுன் கிருஷ்ணா. బొమ్మరీలు. సిద్ధు. ఆట. ఇది కొంచెం కష్టం. ఇది కష్టం. ఆట. ఇది ரொம்ப కష్టం. సిద్ధార్థ ఆట. మాటనేనా? తింగా జైస్టింగ్ ఏదో ಒಂದು ಮೊಬೈಲ್. ఆడ కృష్ణ. మైండ్ శ్రీకృష్ణ. శ్రీకృష్ణ. కొంచెం ఇష్టం, కొంచెం కష్టం. సిద్ధు. ఓయ్. This is a good one. உதய். వావ్. ஏன்னா அந்த படத்துல ஹீரோயின் பேர் சந்தியா. உதய்னா டான், சந்தியானா டஸ்க், சன்ரைஸ் சன்செட். ஓகே. ஸ்ட்ரைக்கர். சூரியகாந்த் சாரங். பாவா. வீரபாபு. 180. 2 கேரக்டர், அர்ஜுன், மனோவன் அஜய். ஓ மை ஃப்ரெண்ட். ஓ மை ஃப்ரெண்ட்ல என் பேரு சந்து. சந்து. ஐயோ, எல்லாமே சொல்லிட்டா எப்படி? ரங்கதே பசந்தி. கரண் சிங். Yeah, you cannot forget it. Okay. காதலில் சொதப்பது எப்படி? அருண். ஆயுத எழுத்து. அர்ஜுன். Midnight Children. சிவா. ஜபர்தஸ்த். மறந்துட்டேங்க, போன வருஷம் தாங்க பண்ண படத்தை. Now I feel better. ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன், நான் யோசிச்சு. blank. க்ளூ வந்து கிங். கிங் என்ன? ராஜு. பைராஜு. வா, blank ஆயிடுச்சுங்க. ஓகே, குட். சோ பரவாயில்ல, ஒரு அளவுக்கு நான் வந்து படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி தான் பண்ணிருக்கேன் சொல்றேன். இல்ல, ஆல்மோஸ்ட் 98% வாங்கிட்டீங்க. I'll tell you one thing, because இது ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு உண்மை ஆக்சுவலா. அது ஒரு படம் வந்து நல்ல படமா கெட்ட படமான்னு சொல்லி எப்போ டிசைட் ஆகுது? ஆடியன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் டிசைட் ஆகுது. ஸோ ஒரு நல்ல படமா இருக்கட்டும், ஒரு கெட்ட படமா இருக்கட்டும், ஒரு ஹிட் படமா இருக்கட்டும், ஒரு ஃப்ளாப் படமா இருக்கட்டும், அதை எடுக்கும்போது அந்த 1 வருஷம் 1.5 வருஷம் எடுப்போம் இல்லையா, எல்லா படத்துக்கும் படுற கஷ்டம் சேம் தான். Yeah, true. And that is the most heartbreaking thing about cinema. ஒரே நிமிஷத்துல. Because நம்ம ஒரு வருஷம் நைட்டு தூங்கும் போது அந்த படத்தோட கனவை பார்ப்போம் இல்லையா, எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்போம், பாசிட்டிவ். சீரியஸ்லி. ஆனா படம் ரிலீஸ் ஆகி ஒரே ஷோல அந்த 1 வருஷம் பார்த்த கனவு எல்லாமே டமால்னு விழும் பாத்தீங்களா. That is the most unbelievable thing. அதான் சினிமா வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தார்த்தோட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா அவர் இப்ப யாருக்காவது ஃபோன் பண்ணி கலாய்க்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. வாங்க நேரடியா அவரே ஷூட் பண்ணுவோம். சோ ஃபோன் பண்ணுங்க யாருக்காவது. ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு கதை அடிக்கலாம், ஏமாத்தணும்.
எங்களால ஏமாத்தவும் முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பல மாட்டி விடாம இருக்க மாட்டீங்களே. 200%. ஹலோ. ஹாய் கோஷ், எங்க இருக்கீங்க? நான் வீட்ல இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நல்லா இருக்கேன். I just came back to Chennai. I had gone to Pollachi for my shoot. என்ன போயிட்டு இருக்கு? தலைவர் எங்க இருக்காரு? தலைவர் வந்து இன்னும் வரலையே. அப்படியா? சரி, ஒரு அர்ஜென்ட்டான விஷயம் பேசணும் கோஷ். டக்குன்னு I want நாளைக்கு வந்து மீட் பண்றேன் பர்சனலா. I just want to check something with you. Okay, I know நீங்க வந்து நடிக்கலாம் மாட்டீங்கன்னு தெரியும். But I'm writing a script. I'm really keen. It's going to be my home production. அதுல ஒரு really beautiful role is there, Kush. I'm writing it. உங்களை வச்சு தான் I'm writing it. Now the only trick is it's opposite me. There's a romantic angle with me. Okay. Okay, yeah. So will you consider it? Now can I come to you with the script? Please. Come. அப்படியா? Kush, you're on TV right now. I'm talking to Sanu. I know. I said Kush will not do. Kush நடிக்க மாட்டாங்கன்னா நான் சொல்லி நீங்க வந்து எனக்கு வேற யாருமே தெரியும். ஃப்ரெண்ட்னா சுந்தர்சியும் குஷ் தான் ஃப்ரெண்ட். அவங்க நான் ஃபோன் பண்ணா மாட்டிப்பேன்னா நான் ஃபோன் பண்ண வச்சிட்டா பாருங்க. அவ இல்ல ஃபோன் பண்ணிட்டா நடிக்க மாட்டேன்னா எல்லாருக்கும் தெரியும். சரி, குட். அதான் நீங்க அப்படியே உறுதி. எனக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் ஒத்துக்கிட்ட மாதிரி சொன்னீங்க பாத்தீங்களா? That's why I love you, Kush. I can't say no to friends இல்ல. Thank you, Kush. You're the best, Kush. எனக்கு வேற யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு வரை நீங்க வந்து க்ளீனா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. My only favorite people are Kush and Sundarsi. இனிமேல நான் எப்போ தர்ம சங்கடமான கேள்வி கேட்டாலும் ப்ளீஸ் நான் வந்து ஏதோ டிவி ப்ராப்ளம் ஃபோன் பண்றேன்னு தெரிஞ்சுக்கங்க. Don't worry, I'll never let you down. Okay, Kush. Thank you, darling. One second. Sanu பேசணும். One second. Yeah. Hi Ka. Hi, how are you? I'm doing good. How are you? I'm doing very well. பாட்டி வீட்டுல பாத்தீங்களா சித்த? ஆமாக்கா, மாட்டி விட்டு அவர் இன்னும் உங்களை பயங்கரமா கன்வின்ஸ்லாம் பண்ணி பெரிய டிராமா நாங்க பிளான் பண்ணுவோம். நீங்க ஓகே அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி சித்தார்த்த ஆஃப் பண்ணிட்டு என் தலைவிங்க அப்படிதாங்க. நடிக்க மாட்டேன்னா எல்லாருக்கும் தெரியும். அதுவும் சித்து போன் பண்ணி கேட்கும்போது கண்டிப்பா there is catch line to it னா ஊருக்குள்ள எனக்கு தெரியுது. அது சித்து பத்தி நல்லாவே தெரியும். So sweet Ka. Thank you so much for taking the call. Yeah. And எப்போ வரீங்க? When are you coming to our show? Very soon. Next time shoot இருக்கும்போது சொல்லுங்க. I'll definitely make it a point to come over. Thank you so much Ka. Love you. Take care. My Love you regards too. to Anna and Kutis. I'll do that. Say hi to Krish and Sid. Have fun. Thank you, Kush. Thank you Ka. Bye Ka. பாத்தீங்களா, எங்க தலைவி கரெக்டா பேசிட்டாங்க பாருங்க. ஏய், உண்மையை சொல்லுங்க. சொல்லி வச்சிட்டு வந்தீங்களா இல்ல இல்லங்க, மெசேஜ் நான் சொன்னேன் எனக்கு வந்து ஜெனரலா ரொம்ப சினிமா இண்டஸ்ட்ரியில் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க ரொம்ப கம்மி பேர் தான் இருப்பாங்க. அண்ட் அவங்க அப்படி ஆயிட்டா ஃபேமிலி தான் அந்த மாதிரி. ஸோ எனக்கு நான் சுந்தர் சார் வந்து தலைவன் தான் சொல்லுவேன். ஸோ என் தலைவி குஷுக்கு நான் தான் சொன்னேன், நான் குஷுக்கு ஃபோன் பண்ணா ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும்னு. ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கல. நான் வந்து குஷ் வந்து இல்லை சார் அவங்க தெரியும்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஷீஸ் ஜஸ்ட் சச் அ லவ்விங் பர்சன். சரி நீ வீட்டுக்கு வாங்க நம்ம பேசுவோங்கிற மாதிரி சொன்னாங்க. விச் இஸ் ஆசம். தட்ஸ் வை தே லைக் மை ஃபேமிலி. அண்ட் லாஸ்ட் இந்த தியா வேலஸ் குமார் படத்துக்கு அப்புறமா இருக்கட்டும், அந்த படம் எடுக்கும்போதா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், நான் அவங்கள மீட் பண்ணதுல இருந்து ஐ ஃபீல் தேவ் கிவன் மீ அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். எனக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அவங்க கிட்டே கிடைச்சிருக்கு. ஆஸ் அ ஃபேமிலி தேர் லைக் மை ஓன் ஃபேமிலி. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐ காட் டு ஸ்பீக் டு குஷ். அண்ட் தியா வேலை செய்யணும் குமார் திரைப்படத்துக்கு வந்து ஆக்சுவலா நீங்க சுந்தர் சி கிட்ட போயிட்டு யூ ஆஸ்ட் ஐ பிலீவ். ஐ மீன் தட்ஸ் சோ அன்லைக் யூ. அது ஆக்சுவலா செம்ம காமெடியான கதை அது. நான் சும்மா எங்கேயோ பிரபுதேவா வீட்டில் மீட் பண்ணியிருந்தோம். அண்ட் எனக்கு பிரபுதேவா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரம் பிஃபோர், பிகாஸ் பிரபு டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் என் கூட பண்ணாரு. ஸோ பிரபு இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் அவர் கூப்பிட்டுருந்தார் வீட்டுக்கு. அண்ட் அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் கலகலப்பை பார்த்துருந்தேன் தியேட்டரில். அண்ட் சுந்தர் சி சாரை பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஹிம், போய் நல்லா கட்டி பிடிச்சி சார் நான் செம ஃபேன் சார், எனக்கு உங்கள் படம் ரொம்ப பிடிக்கும், கலகலப்பு பின்னிட்டீங்க செம படம், ஓகே பிரதர் அப்படின்னாரு. சரி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டேன். அவர் சரி ஷாக் ஆகிட்டார். அவர் என்னங்க ஜோக் அடிக்கிறீங்களா? இல்லைங்க நிஜமா. என்னங்க நாங்கள் தானே வந்து உங்கள் டேட்டை கேட்கணும், நீங்கள் உங்கள் டேட்டை கொடுக்குறீங்க. இல்லை எனக்கு உங்கள் ஜானர் பிடிக்கும், ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம். யூ ஒன்ட் பிலீவ் இட் 24 ஹவர்ஸ்க்குள்ளே படத்தை பேசி செட் பண்ணிட்டோம். அண்ட் அன்னைக்கு மீட் பண்ணது தான் ஐ திங்க் அன்னிலேருந்து வெரி ரெகுலர்லி எவ்ரி 2 days பேசிகிட்டு இருப்போம். அண்ட் நான் வந்து சும்மா எது முடிவெடுக்கணும்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்னா
அவரை எப்போவுமே ஃபோன் பண்ணி கேட்டுப்பேன். இஸ் வெரி ப்ராக்டிக்கல் மேன்ல சுந்தர். எனக்கு என் வாழ்க்கையில் நிறைய அதான் சொன்னேன்ல, நான் ரொம்ப ஃப்ராங்காக ஒருத்தரை பற்றி சொல்லும்போது என் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணிப்பேன். சிம்பிளான ஒரு விஷயத்த ஒரு 2+2 = 4 வந்து பயங்கரமாக குழப்பி வச்சுப்பேன். அது வந்து சுந்தர் சி மாதிரி ஒரு 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 தலைவர் வந்துட்டு அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டார். ஸோ மேக்ஸிமமாக நான் இப்போ எதுக்குமே டென்ஷன் ஆக மாட்டேன். அண்ட் அதுக்கு மெயின் தேங்க்ஸ் நான் சுந்தர் தான் சொல்லணும். பிகாஸ் அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, இது ஜாலியாக இருப்போம் பிரதர், சந்தோஷமாக எல்லாத்தையுமே. சினிமாங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய விஷயம் அது. அண்ட் ஐ பிலீவ் தட். எனக்கு இட்ஸ் மை ஃபேவரட். ஐ லவ் சினிமா. பட் அதை லவ் பண்ணுறது வந்து நம்ம ரொம்ப சம்டைம்ஸ் பயங்கரமாக ரொம்ப டீப்பாக யோசிச்சு நம்ம பிரச்சனையை நம்மளே கிரியேட் பண்ணிப்போம் இல்லையா. அதை வந்து ஹி மேட் இட் சிம்பிள். சில பேர் வந்துட்டு போய் குருஜின்லாம் யாரெல்லாம் சுவாமிஜிலாம் மீட் பண்ணி வருவாங்க பார்த்தீங்களா. எனக்கு அந்த மாதிரி சுந்தர், நம்ம தலைவா ஒரு லைட்டாக டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த 5 minutes டென்ஷன் அப்படியே கிளியர் பண்ணி விட்டுருவார். நான் பேசிக்காக சுந்தர் சி யோகான்னு சொல்லுவேன். எல்லாரும் வந்து யோகா பண்ணால் காம் ஆகிடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி சுந்தர் சியோட பேசும்போது நான் அப்படியே காம் ஆகிடுவேன். ஸோ ஹீஸ் மை யோகா basically. So sweet. And Kush is like, you know Kush, she's like a teddy bear. She's like so loving and ellarkittiyum she's like everybody's universal caretaker mari, mother mari, ellarum avanga vandu she takes care of everybody. And you know, and with me from the time that we met, always avanga vandu she's always treated me as part of their family, so it's really special.